குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து டீ வச்சுட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் வச்சுருவேன். எப்பயுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், ஹைட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து வைப்பேங்க. அந்த தாகம் எடுக்கும்போது ஜில்லுன்னு குடிக்கலான்னு போனால் அந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் இருக்கவே இருக்காது. இல்லை அப்படின்னா பாட்டில் இருக்கும், தண்ணி இருக்காது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, பாவக்காய் சட்னி தாங்க செய்கிறேன். எப்பயுமே பாவக்காய் ஃப்ரை, பாவக்காய் குழம்பே செஞ்சு போர் அடித்து போயிடுச்சு. சரி, டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்னு சொல்லிட்டு சட்னி செஞ்சேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், கடுகு, சீரகம், கொத்தமல்லி, 4 பூண்டு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதே எண்ணெயில் பாவக்காவையும் நல்லா வணக்கிட்டு மிக்சியில் வந்து புளியும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பாவக்காய் சட்னி என் வீட்டுக்காரையே சாப்பிட மாட்டார். இன்றைக்கி என்னென்னு தெரில, பாவக்காய் சட்னி நல்லா இருக்குன்னு சொன்னார். ஏன்னா அதில் வந்து கசப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ரொம்ப கசப்பாக இருந்தால் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எதுனாலும் சேர்த்திக்கலாம். இல்லை காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா தாளிக்கும் போது வரமிளகா சேர்த்திக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.